லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மூன்றாவது கட்ட தேர்தலில் ரொம்ப முக்கியமாக பாஜக நம்பியிருந்த மாநிலங்கள் கர்நாடகா ஒன்று, குஜராத்து, உத்தரப்பிரதேசம் என இதற்கு முன்பு இந்த மூன்று மாநிலங்களிலுமே முழுமையாக அவர்கள் கைப்பற்றிய இடங்கள் தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த முறை இந்தியா கூட்டணி அந்த இடத்துல வலிமையாக இருக்குது. கர்நாடகத்தில் அந்த பாலியல் சர்ச்சை பிரச்சாரம், அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் அந்த ராஜ்புட் சமூக பிரச்சனை, குஜராத்லேயும் அந்த ராஜ்புட் சமூக பிரச்சனை, இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கு பாதி கூட வாய்ப்பு இருக்காங்கிற சந்தேகத்தெல்லாம் ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த கலவர நிலவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மைதான். நீங்க உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து களத்தில் நிற்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கு, சவாலாக இருக்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய 45 விழுக்காடு ஓபிசி வாக்கு வங்கி, அதே மாதிரி உங்களுக்கு 19 விழுக்காடு சிறுபான்மையர் வாக்கு வங்கி, இது ரெண்டுமே நம்பிக்கையாக தலித் வாக்கு வங்கி ஒரு 20% இருக்கு. இந்த மூன்று சமூகங்கள் உடைய வாக்கு வங்கி உங்களுக்கு நம்பிக்கையோடு ஒரு எதிரணிக்கு விட போகிறது இந்த முறை. அப்ப இவ்வளவு நாள் பிஜேபியை யார் காப்பாத்த போறா, யார் வீழ்த்த போறா அப்படின்னு உங்களுக்கு இந்தியாவை யார் காப்பாத்த போறா, பிஜேபி யார் வீழ்த்த போறான்ற கேள்வி இத்தனை ஆண்டு காலம் இருந்தது. இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சிட்டது. அதனால உத்தரப்பிரதேசத்துல 80ல 63 சீட்டு வாங்கின பிஜேபி இந்த முறை சத்தியமா 63 சீட்டு வாங்க முடியாது. 63க்கு உங்களுக்கு குறையதான் போகுது. அப்ப 63ல குறையிற ஒவ்வொரு சீட்டுமே அது இந்தியா கூட்டணிக்கான பலமாக முடிய போகிறது. இது யூபியோட நிலைமை. இவங்க ராமர் கோயில திறந்தும் கூட யூபியில எந்த பலனும் இல்லாம இருக்கு இன்னைக்கு. அதான் உண்மையாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க குஜராத்துக்கு வந்தீங்கன்னா, குஜராத்ல காங்கிரஸ் கட்சியினுடைய பர்சன்டேஜ் வாக்கு சதவிகிதம் 25% ஓட் பேங்க் இருக்கு எங்களுக்கு. ஆம் ஆத்மி கட்சிக்கு 15% இருக்கு. ரெண்டு கட்சியும் கூட்டினீங்கன்னா 40% வருது. அங்க பிஜேபிக்கு 50% இருக்கு. அப்போ இந்தியா கூட்டணிக்கு வெறும் 10% தான் டிஃபரன்ஸ் வருது. அப்போ 40% சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது 28 பாராளுமன்ற தொகுதிகள்ல குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 17 பாராளுமன்ற தொகுதி ஆல்ரெடி ரிசர்வ்டு. இதுல உங்களுக்கு எதிர்ப்பலையெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இன்னும் கூடும். அப்போ குஜராத்ல இதுதான் நிலைமை. உத்தரப்பிரதேசம் கோட்டைன்னு சொன்ன உங்க கோட்டையில ஓட்ட விழுந்திருக்கு, அவங்க கவனிக்காம இருக்காங்க இவ்வளவு நாளா. அதே மாதிரி கர்நாடகாலையும் பாத்தீங்கன்னா ரேவண்ணா இஷ்யூவா இருக்கட்டும், இன்னும் பிஜேபியில அங்க இருக்கக்கூடிய இந்த மணல் மாஃபியாக்கள், இந்த குவாரி மாஃபியாக்களுடைய தொந்தரவுகள், தொல்லைகள், இதெல்லாம் அதிருப்தியில தான் அவங்க இந்த முறை காங்கிரஸ்க்கு வாக்களிக்கணும்ன்ற முடிவு வந்துட்டாங்க. அந்த அடிப்புல உங்களுக்கு கர்நாடகாவோ குஜராத்தோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலேயோ பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி உருவாகவே போறது இல்லை. நாம நினைக்கிற மாதிரி வட இந்தியாவில இல்ல. இப்ப நீங்க ஹரியானா எடுத்து பாருங்க. நீங்க ஹரியானாலே மண்ணதான் கவிட்டு இருக்காங்க அவங்க. பஞ்சாப்ல அவங்களுக்கு பெரிய ஓட்டு கிடையாது. எங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கு? காஷ்மீர்ல அவங்க வேட்பாளரையே போடல. ஆர்டிகல் 370 நீக்கிறேன், அமைதி நிலவுதுன்னு சொன்னாங்க, தீவிரவாதத்தை கட்டுப்படுத்திட்டேன்னு சொன்னாங்க, வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. தைரியம் இருந்தா வேட்பாளரை போட வேண்டியதானே காஷ்மீர்ல. ஏன் காஷ்மீர்ல வேட்பாளர் போடல? 3 பாராளுமன்ற தொகுதி இருக்கு, லடாக் இருக்கு, பாராமுல்லா இருக்கு, ஸ்ரீநகர் இருக்கு. 3 பாராளுமன்ற தொகுதியிலுமே வேட்பாளரே போடல. தைரியம் தான் போடுங்க சார் நீங்க வேட்பாளரை. வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூர்ல, மேகாலயால, நாகாலாந்துல வேட்பாளரே போடல. என்ன சொன்னாங்க? நாங்க இன்சர்ஜென்சி குறைச்சிட்டோம், ஊடுருவ குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நக்சல் மூவ்மெண்ட் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. போய் தைரியம் தான் வேட்பாளரை போடுங்க. அப்போ உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு ரெஃபரண்டம் தேவையில்ல. நீங்க பண்ணது சரினா போய் ஓட்டு கேளுங்க. அங்க போய் நீங்க மத்த பகுதிகளை காதல பூ சுத்துறீங்களா? ஆர்டிகல் 370 நாங்க நீக்கிட்டோம், அதனால அங்க வளர்ச்சி முன்னேற்றமா ஏற்பட போது, யார் வேணா போய் சொத்து வாங்கலாம் அப்படின்னு மற்ற பகுதியில பில்டப் பண்ற நீங்க அங்க போய் நின்று ஓட்டு கேளுங்க. அங்க கேட்கறதுக்கு உங்களால முடியுதா? அப்போ எல்லாமே ஒருங்கிணைந்து பார்க்கணும்னா பிஜேபி வலுவிழந்து கிடக்கிறது இந்தியாவில். இந்த ஊடகங்கள், குறிப்பாக வட இந்திய ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள் தான் பிஜேபிக்கு மனசாட்சியெல்லாம் முட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி களத்துல மிகப்பெரிய அலை பிஜேபிக்கு எதிராக வீசி கொண்டிருக்கிறது. அதனால நீங்க யதார்த்தத்தை தான் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல போனீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போனீங்கன்னா, பேஸ்புக்ல எல்லாம் நிறைய பாட்ஸை வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபிக்கு ஆதரவாக. அதனால அதை வைத்துக் கொண்டு சமூக ஊடகங்களில் வருகின்ற கருத்துக்களையோ கமெண்ட்டையோ வைத்துக் கொண்டு பிஜேபி வலுவாக இருக்கிறது என்ற எண்ணத்துக்கும் போயிடக்கூடாது. இதெல்லாமே இன்னைக்கு அறிவியல் உலகத்துல செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன என்பதை மறந்துடக்கூடாது. இது உண்மையாக இருக்கு. ஹரியானா சொன்னீங்க. இன்றைக்கு ஹரியானால பாஜக அரசு கவிழும் சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை, சுயேட்சை எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் அங்கே ஆட்சி அமைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அங்குள்ள மக்கள், விவசாயிகள் போராட்டம் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மேலும் மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு கொந்தளிப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த ஹரியானாவுடைய சூழல் எப்படி பார்க்குறீங்க?
இல்ல இது வந்து ஹரியானாவினுடைய இந்த நிலைக்கு காரணம். இன்னும் சொல்ல போனா இந்த பிஜேபி ஆட்சி இன்றைக்கு ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஹரியானால. அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஏகாதிபத்திய மனநிலை தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப ஹரியானால மொத்த சட்டமன்ற தொகுதி 90 சீட்ஸ் இருக்கு. 90 சீட்டுல 46 எடுத்தா சிம்பிள் மெஜாரிட்டி, பெரும்பான்மை, அதுதான் ஆட்சியை பிடிச்சிடலாம். 46 பிஜேபி கிட்ட இல்ல, 40 சீட்டு தான் அவங்க கிட்ட இருந்தது. காங்கிரஸ்க்கு 30 சீட்டு, பிஜேபிக்கு 40 சீட்டு. அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு 46. 6க்கு என்ன பண்ணாங்கன்னா ஜனநாயக் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தாங்க. அந்த ஜனநாயக் ஜனதா பார்ட்டி 10 எம்எல்ஏக்களை பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அப்ப 40 + 10 50 சீட்ல நல்லா கம்ஃபர்டபுளா ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க ஒரு 4 வருஷம். ஆனா மார்ச் மாசம் 12ஆம் தேதி அந்த கட்சியை வாபஸ் வாங்கிருச்சு. ஜனநாயக் ஜனதா பார்ட்டி என்கிற கட்சி பிஜேபியோட கூட்டணியிலிருந்து விலகி போயிடுச்சு. அது ஏன்றதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இங்க ஜனநாயக் ஜனதா பார்ட்டி என்பது முன்னாள் துணை பிரதமராக இருந்த தேவிலால் என்பவருடைய கட்சி. அது அவருடைய வாரிசுகள் தொடங்கிய கட்சி. அது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய கட்சி, விவசாயிகள் ஆரம்பித்த கட்சி, விவசாயம் சார்ந்த கட்சி, விவசாயிகளை குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. அப்போ அந்த கட்சி இந்த பிஜேபி ஒன்றிய அரசு விவசாயிகள் நடத்துகின்ற இந்த நடவடிக்கையை பார்த்து இதற்கு மேல நம்ம கூட்டணியில இருக்க முடியாது என்ற நிலைப்பாடை எடுத்து அவங்க கூட்டணி வெளியில போறாங்க. எங்களுக்கு பிஜேபி வேண்டான்னு. அப்போ திருப்பி பிஜேபிக்கு 40 சீட் 40 தான் வருது. 6 சுயேட்சை எம்எல்ஏக்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு 40 + 6 46 வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வேடிக்கை என்னன்னா அந்த 46 2 மாசம் கூட தாக்கு பிடிக்கல. அப்ப 46 எம்எல்ஏக்கள்ல 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள், மொத்தம் 6 சுயேட்சை எம்எல்ஏக்கள்ல 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் இப்ப வித்ரா பண்றாங்க. சம்பீர் சங்வான் ஒருத்தர், ரந்தீப் சிங் கோலன் ஒருத்தர், திரம்பால் கவுண்டர்னு ஒருத்தர், இந்த 3 பேருமே இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டு நாங்க 3 பேருமே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கு 43 எம்எல்ஏ தான் பிஜேபிக்கு இருக்கிறாங்க. 46 இருக்க வேண்டிய இடத்துல 43 தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்றது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. ஆனா ஆட்சிக்கு ராஜினாமா பண்ணாம இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நயாப் சிங் சன்னி அவர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தீபேந்தர் சிங் ஓடா அவர்கள் வந்து கேட்கிறாரு, நீங்க பதவி ராஜினாமா பண்ணுங்க, ஆட்சியை கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றோம். என்ன வேடிக்கைன்னா இப்ப வர்ற அக்டோபர் மாசம் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஆட்சி கலைப்பு நடக்குதுன்றது உண்மையிலே பிஜேபிக்கு ரொம்ப அவமானமான விஷயமாக இருக்கு. அதை விட நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நாடாளுமன்றம் நடக்கின்ற சூழ்நிலையில இந்த மாதிரி ஹரியானால உங்களுக்கு பிஜேபி ஆட்சி கவிடும் என்றால் அது பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரியதாக பிரதிபலிக்குன்றத மறந்துடக்கூடாது. ஹரியானால மொத்தம் 10 எம்பி சீட் இருக்கு. போன 2019 பிஜேபி 10க்கு 10 சீட் அடிச்சாங்க ஹரியானால. எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை 5 சீட்டு கூட வராது பிஜேபி ஹரியானால. அப்போ விவசாயிகள் முழுக்க குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் சார்ந்த விவசாயிகள் முழுக்க பிஜேபிக்கு எதிராக திரும்பிக்கின்ற நிலையில உங்களுக்கு ஹரியானால ஒருவர் கூட உங்களுக்கு பிஜேபி ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை. அப்ப இதுதான் வட இந்தியாவின் நிலைமை. நான் சொல்றது எல்லாமே வட இந்தியாவில பிஜேபி வீக் ஆகிட்டு வராங்க நான் சொல்றேன். ஏன்னா பொதுவா தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வட இந்தியாவில பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி தோற்ற கட்டமைச்சிருக்காங்க. அப்படி இல்ல. உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி சரிந்திருக்கிறது. ஹரியானாவை பாக்குறீங்க, பஞ்சாப்ல பிஜேபி எங்க இருக்குது, ஹிமாச்சல்ல பிஜேபி எங்க இருக்குது, குஜராத்லயே பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படின்றத நாங்க பதிவு பண்றோம். அப்ப அந்த அடிப்படையில 2024 ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி மாற்றம் நிகழப்போவது உறுதி உறுதி உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம பாசிட்டிவா தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். 3வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த உடனே பிரதமர் மோடி அவர்கள் வழக்கம் போல காங்கிரஸை குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு 400 இடங்கள்னு சொன்னார். இப்போ மீண்டும் மோடி 400 இடங்களை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், இல்லைன்னா பாபரின் பெயரால் ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, கிரிக்கெட் விளையாட்டில் கூட இந்திய அணியில் சிறுபான்மையினருக்கு முழுவதுமாக மத அடிப்படையிலாக காங்கிரஸ் அந்த இடத்தை வழங்கிரும், அதையும் ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறாரு. 3வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மீண்டும் மோடி அவர்கள் காங்கிரஸை குறித்து இந்த மத பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களுடைய இயலாமையை தான் காமிக்குது. நீங்க 2014 திரு நரேந்திர மோடி தேர்தலில் நிற்கும் பொழுது என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? வளர்ச்சி, முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, ஊழலை ஒழிப்பேன், கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன், இப்படிதான் கலர் சொன்னாரு. ஆனா அன்னைக்கு ஒரு மதவாதம் குறித்து பேசவே இல்லை. 2019 சௌக்கிதார்னு பேருக்கு முன்னாடி பட்ட பேர் வச்சுக்கிட்டாரு. அதுல உள்நாட்டு பாதுகாப்பு, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு திருப்பியும் நிறைய கலர் சொன்னாரு.
ஆனா 2024 இந்த 10 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில நடந்த சாதனைகள், நான் இதை பண்ணியிருக்கேன், இதை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த 10 ஆண்டுகள்ல. அதனால எதுவுமே இல்லாத காரணத்தினால இப்ப இறுதியா என்ன எடுத்துட்டாருன்னா கையில மதவாதத்தை எடுத்திருக்காரு. பிஜேபியினுடைய உண்மையான முகம், நரேந்திர மோடியினுடைய உண்மையான முகம் இப்பதான் வெளியில வந்திருக்கு. சர்வதேச நாடுகள் எந்த நாட்டுக்கு போனாலுமே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு சர்வாதிகார நாடு, நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பில்டப் பண்ற இதே பிரதமர் தான் இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு கேவலமாக பேசிட்டு இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எங்க போட்டிருந்தது அவர் சொல்லக்கூடிய அந்த சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம், தாலியை புடுங்கி கொடுத்துருவோம், எருமாட்டை புடுங்கி கொடுத்துருவோம், இப்ப ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவளிக்கிறது, இப்போ ராமர் கோயிலுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களை முட்டாளாக்குவது, அதன் மூலம் பெரும்பான்மை இந்துக்களினுடைய வாக்குகளை வாங்கி எப்படியாவது மீண்டும் ஆட்சியில வந்துட முடியாதா என்கிற ஒரு கீழ்த்தரமான வியூகத்தை பிஜேபியும் நரேந்திர மோடியும் வகுக்கிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்திய கிரிக்கெட் அணியில விளையாட்டுல இஸ்லாமியர்கள் வரதான் உங்க பிரச்சனையா? இந்த 70 ஆண்டு கால இந்திய சுதந்திர இந்தியாவுல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை தவிர மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க கிரிக்கெட் விளையாட முடிஞ்சிருக்கா இத்தனை வருஷத்துல? எத்தனை பேர் ஓபிசில வந்திருக்காங்க, எத்தனை எஸ்சி கிரிக்கெட்ல விளையாடுறாங்க? அப்போ இத மோடியால கேட்க முடிகிறதா? காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலம் இருந்திருந்தாலும் எங்களுடைய முயற்சியினுடைய பேர்ல மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை 92ல முழுமையாக அமல்படுத்த இதே காங்கிரஸ் கட்சி தான். உயர்கல்வி நிறுவனங்கள்ல 2006ல ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு? இந்தியாவில் இடஒதுக்கீடை நீட்டிப்பதற்கு. கிரிக்கெட் மாதிரி அமைப்புகள் அனைவரும் விளையாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இப்ப அதை பத்தி பிரதமர் பேசாம, சமூக நீதியை பத்தி பேசாம, ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க கிரிக்கெட்லன்னு பேசாம, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கிரிக்கெட் வரது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவில அவங்க ஒடுக்கப்பட்டவங்க தானே. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லிருந்தா 2005ல இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினர் சமூக பொருளாதார அரசியல் பின்புலத்துல மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. 19 விழுக்காடு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் 2% கூட அதிகாரத்துக்கு இன்னும் வரல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் 2005ல. அப்போ நீங்க இந்துக்கள் என்கிற பெயர்ல இங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது எங்களுக்கு. சரிங்களா? அப்போ மதவாதம், இந்த மதவெறி, இதெல்லாமே இந்த உயர் சாதியினுடைய சனாதன கலாச்சார நடைமுறைகளை பாதுகாப்பதற்காக தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்படிதான் மோடி செயல்பட்டு இருக்காரு. சரிங்களா? அதில் அவருடைய கருத்துக்களை நாங்க பெருசா கண்டுக்க போறதுல, நாங்க இந்தியா கூட்டணி இன்றைக்கு வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறதான் போகிறது என்பது நரேந்திர மோடியோட வாயிலிருந்து தெரிகிறது. நன்றி சார். நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.